கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான் என்று சொல்லுகிறபடி இந்த நாட்களை நாங்கள் உமக்கென்று விசேஷித்துக் கொண்டோம். ஆண்டவரே, இந்த 4 நாட்களும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு கூட இருந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மத்தியான வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. கூடி வந்திருக்கிறவர்களோடு கூட கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. நம்முடைய பாதப்பணியில் வந்து உட்கார்கிறவர்களுக்கு எடுபடாத நல்ல பங்கை கொடுக்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் திரும்பி போகும்பொழுது உம்மிடத்திலிருந்து ஒரு நல்ல பங்கை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, காலேபினிடத்திலிருந்து நீர்ப்பாய்ச்சலான காரியங்களை பெற்றுக்கொண்டு போன அவருடைய மகள் போல, ஆண்டவரே, நாங்களும் இடத்திலிருந்து நல்ல செழிப்புள்ள வார்த்தைகளை, ஆண்டவரே, பசும் புல்லின் மேல் இறங்கினதான பனிக்கு ஒப்பாய் இருக்கிற உம்முடைய வார்த்தைகளை, உள்ளுள்ள இடங்களில் எங்களை மேய்க்கிறார் என்கிற சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, பிலடெல்பியா சபைக்கு எழுதும்போது கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையானது, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறதாவது. பொதுவாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற 1-2 வாக்கு தத்தத்தில் இதுவும் ஒன்றாக நாம் பார்க்கிறோம் இல்லையா? இது ஒரு வாக்கு தத்தமான வசனமாக நாம் பார்க்கிறோம். இந்த மாதிரி வசனங்கள் கிடைக்கும்போது சபை கொஞ்சம் சந்தோஷமாக பார்க்கும். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள்னால் கொஞ்சம் துக்கமாக தானே இருக்கும்ல. ஏற்கனவே நிலைமை கவலைக்கிடமாக இருக்குது, இதில் இதை வேறியா அப்படின்னு நினைப்பீங்க. அதை இந்த மாதிரி திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும், திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அடுத்த வசனத்தில் இருக்கும், இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லும் போது நமக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்குது. நம்ம அதை ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வேதாகமத்தை முழுவதுமாக வாசித்து பார்த்தீங்கன்னாலும் இந்த முழு பைபிளும் நம்மை சந்தோஷப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இதில் வேணான்னு சொல்கிறத நம்ம வேணான்னு விட்டுட்டோம்னாலும் சந்தோஷம், செய்யின்னு சொல்கிறத செஞ்சுட்டு நம்மனாலும் நமக்கு சந்தோஷம். ஆண்டவர் நம்ம நன்மைக்காக மட்டுமே இந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது இதில் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். டூ நாட்டுனாலும் அது நமக்கு நன்மை தான், டூனாலும் நமக்கு நன்மை தான். ஆனால் நம்ம தான் அதை பிரித்து பார்க்குறோம். ஏதாவது ஒரு விஷயத்தை கர்த்தர் செய்ய வேணான்னு சொல்லிட்டாருன்னா நமக்கு கொஞ்சம் துக்கமாக இருக்கும். ஆனால் இங்கே கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வார்த்தை, நமக்கு விரும்புகிறபடி ஒரு வார்த்தையை கொடுக்குறார். என்னென்னா, அந்த வசனம் சொல்லுது, என் வசனத்தை கை கொண்டபடினால் இல்லை, அதுக்கு முந்தின வசனம் வைங்கம்மா, 7வது வசனம் சொல்லுது, சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலிருந்து தான் கொஞ்சம் காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், பல நேரங்களிலே நமக்கு சில காரியங்களை கர்த்தர் நமக்கு தரல, கேட்டிருக்கிறோம், ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறோம், எனக்கு அது கிடைக்கவே மாட்டேங்குது, நெடுநாளாக இது ஜெப குறிப்பில் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே இருப்பீங்க. அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வாசனைனா என்னன்னு தெரில, கர்த்தர் கதவை அடைச்சி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பல நேரங்களில் கர்த்தர் கதவை அடைத்தாலும் அது நன்மைதான், கர்த்தர் கதவை திறந்தாலும் அது நன்மைதான். பொதுவாக நம்ம திறந்த வாசல், அடுத்த வாசல் இருக்குது, இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 8வது வசனத்தில் சொல்லும் பொழுது நமக்கு அந்த வசனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதோ திறந்த வாசலை உனக்குமாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னு உடனே நமக்கு இது கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், ஐயோ, ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை வச்சுருக்கிறார் அப்படின்னு. எல்லா வாசலும் திறந்திருந்தாலும் நல்லதல்ல, எல்லா வாசலும் ஓப்பனாக இருந்துச்சுன்னா நல்லதல்ல. சில இடத்துல ஆண்டவர் நமக்கு பூட்டவும் செய்கிறார். கர்த்தர் பூட்டுறதும் நமக்கு நல்லது, சிலது கர்த்தர் திறக்கிறதும் நமக்கு நல்லது. திறக்க வேண்டிய கதவை திறந்து வச்சுருக்கணும், பூட்ட வேண்டிய கதவை பூட்டி வச்சுருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நோவாவின் பேழையை குறித்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் பேழைக்குள் விட்டு கதவை அடைத்தார் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இப்போ கர்த்தர் அடைத்தார்னே அங்கே இருக்குது. அந்த கதவை கர்த்தர் தான் அடைச்சார், நோவா அடைச்சிக்கல. வசனம் தெளிவாக சொல்லுது, நோவாவையும் அவன் குமாரரையும் உள்ளே விட்டு கர்த்தர் கதவை அடைத்தார் அப்படின்னு இருக்கும். அப்போ இப்போ கர்த்தர் கதவை அடைச்சது நன்மைக்கா தீமைக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நன்மைக்கு. கதவு திறந்திருந்தால் ஜலப்பிரளயத்தினுடைய தண்ணி உள்ளே வந்துடும், துன்மார்க்கர் உள்ளே வந்துடுவாங்க,
கர்த்தர் சொன்ன அந்த நேரத்தில் வராதவங்க, கீழ்ப்படியாதவங்க அதுக்கப்புறம் உள்ளே வர முயற்சிப்பாங்க, ஆபத்தை பார்த்துட்டு வர முயற்சிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் வரக்கூடாது, கீழ்ப்படியாமல் போன ஆவிகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஒருவேளை இவங்க இந்த வெள்ளத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓடி வந்து உள்ளே ஏறினாங்கன்னா இவங்கெல்லாம் கீழ்ப்படியாதவங்க. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே பிரசங்கம் பண்ணியும் கீழ்ப்படியாமல் போனவங்க ஒரு சூழ்நிலை வரும்போது உள்ளே வருவான். இவன் உள்ளே வந்தானா இன்னும் ஆபத்து நமக்கு. இவன் உள்ளே வரும்போது கீழ்ப்படியாமல் உள்ளே வந்துடுவான், அங்கேயும் அவன் கீழ்ப்படியாமல் தான் இருப்பான். ஸோ அந்த ஆட்கள் உள்ளே வரக்கூடாது. ஒரு பக்கம் அழிவு இருக்குது, வெளியே தண்ணி, அந்த தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? கதவை அடைக்கிறார். ஸோ கர்த்தர் கதவை அடைக்கிறார், சில காரியங்களை நமக்கு செய்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் அது நன்மை. கர்த்தர் எப்போ கதவை திறப்பாருன்னு கேட்டிங்கன்னா 1 வருஷம் கழித்து திறந்தார் நோவாவுக்கு, 1 வருஷத்துக்கு மேலே. அது வரைக்கும் கதவை அடைச்சே கிடக்கு. இப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும், நோவாவை பொறுத்த வரைக்கும் வசனம் அதுவும் இன்னும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நோவாவையும் அவன் குமாரரையும் உள்ளே வைத்து கதவை அடைத்தார்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வசனம் சொல்லும், நோவாவையும் பேழையையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார்னு இருக்கும். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நோவாவையும் நினைத்தருளினார். அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் அவங்கள உள்ளே விட்டுட்டு, நம்ம பார்வைக்கு நம்ம பாஷையில் சொன்னால் மறந்துட்டார். உள்ளே விட்டுட்டு என்ன செஞ்சிட்டாரு? 1 வருஷம் மறந்துட்டார். அதாவது மறக்கலை, நம்ம பாஷையில் சொன்னால் நினைத்தருளினார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதுக்கு முன்னாடி நினைக்காமல் இருந்திருக்காருன்னு அர்த்தம். 1 வருஷம் விட்டுவிட்டார். இப்போ எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். நோவாவுக்கு என்னை கொண்டு உள்ளே உட்கார வச்சு நீங்கள் பாட்டு தண்ணிக்கு மேலே விட்டீங்க. கர்த்தர் அப்படி 1 வருஷம் நினைக்காமல் இருந்தாலும் நல்லது. அவர் ஜலத்தை வத்த பண்ணி அதுக்கப்புறம் தான் கதவை திறப்பார். வாழுகிற சூழ்நிலை வந்த பிறகு தான் கதவை திறப்பார். அது வரைக்கும் சில கதவுகள் அடைத்திருப்பது நல்லது. வாழ்க்கையில் பல நேரத்தில் நம்ம கதவு திறக்கணும் நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஏன் இன்னும் கிடைக்கல? கர்த்தர் சில காரியங்களை நிறுத்தி வச்சிருக்கிறார். அந்த நேரம் வரும்போது தான் அதை கர்த்தர் தருவார். அது அந்த வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அது நஷ்டம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ளே போக சொல்லும் போது அவங்க போகலை. அங்கே இருக்கிற ஏனாக்கின் புத்திரரை பார்த்து அவங்க பயந்துட்டாங்க. இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? 40 வருஷம் சுற்றி வர சொல்லிட்டார். ஏன் சுற்றி வர சொன்னார்? இவங்க நினச்சிக்கிட்டாங்க, நம்ம கீழ்ப்படியாமல் போயிட்டோம், அதனால தான் சுத்த சொன்னாங்க, திருப்பி உள்ளே போகிறோம். இல்லை நீங்கள் சுற்றி வாங்கன்ட்டார். இந்த 40 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்து பயந்தாங்களோ அவங்க அங்கே இருக்க மாட்டாங்க உள்ள. இவங்க திரும்பி போகும்பொழுது அந்த தேசத்துக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா 40 வருஷம் கழித்து போகும்போது எந்த ஏனாக்கின் புத்திரரை பார்த்து பயந்தாங்களோ அந்த ராட்சதர் அங்கே இருக்க மாட்டாங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் 3:1 வாசிங்க. ஜட்ஜஸ் 3:1. கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காகவும் இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்குவிப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யாரென்றால், பெலிஸ்தரின் 5 அதிபதிகளும் சகல கானானியரும் சீதோனியரும் பாகால் எர்மோன் துவங்கி ஆமாத்திற்குள் பிரவேசிக்கும் வரைக்கும் லீபனோனின் மலைகளில் குடியிருக்கிற ஏவியருமே. இங்க இவங்க இல்லை பாருங்க, ஏனாக்கியன் புத்திரராகிய ராட்சசர் அங்கே இல்லை பாருங்க. இந்த 40 வருஷத்தில் அவங்கள ஆண்டவர் க்ளோஸ் பண்ணிட்டார். இவங்க திரும்பி வரும்போது அதில் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஏனாக்கின் புத்திரரை பார்த்து எவன் பயந்தானோ அவனும் இல்லை, யாரை பார்த்து பயந்தாங்களோ அவங்களும் இல்லை. இப்போ இருக்கிறது எல்லாமே நியூ ஜென்ரேஷன். பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, பயந்தவர்களும் இல்லை, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டார். இதுதான் கர்த்தர் நமக்கு தாமதிப்பதற்கான காரணம். சில நேரங்களிலே கர்த்தர் கதவை அடைச்சி வச்சிருக்கிறாரு, தாமதம் பண்ணுறாருன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஏன் சுத்த சொன்னார்? 40 வருஷம்னா சும்மா சுத்த சொல்ல மாட்டார் ஆண்டவர். அதுக்கு பின்னாடி காடுக்கான பிளான் இருக்குது. நமக்கு கொடுக்க வேண்டிய காரியம் ஆண்டவர் இப்போ கொடுக்கல, ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படிக்கு பலத்த கரத்துக்குள் அடங்கியிருன்னா கர்த்தர் அப்படி தாமதிப்பதற்கு ஒரு ரீசன் இருக்குது. நம்ம உடனே இல்லை இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள். ராகேல் யாக்கோபுக்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு பிள்ளை கொடும் அப்படின்னு. அவன் சொல்கிறான், நான் தேவனா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பிரச்சனை வந்துடுது. கடைசியில் ராகேல் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தர் பிள்ளை கொடுக்கல. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க? இன்றைக்கி இருக்கிற ஐவி மெத்தடுக்கு போகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஐவி மெத்தட், அன்றைக்கி ஏன்ஷியன்ட் ஐவி மெத்தட். அது என்னென்னா இன்னொரு அம்மா மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது.
அவங்க அந்த அம்மா மூலமாக குழந்தை பெற்றுக்கலாங்கிற கான்செப்ட் அவங்க கொண்டு வராங்க. ஆனால் அப்படி பிறந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம். ராகேலுக்கு வெள்ளக்கார அம்மா வழியாக பிறந்த குழந்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா தான் கோத்திரம் பிறந்துச்சு. ஆனால் கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். கர்த்தர் ஒரு நாள் வந்துச்சு, நினைத்தருளினார். அப்போ பிறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு. கர்த்தர் தாமதித்து கொடுக்கும்போது அது யோசேப்பாக இருக்கும், அவசரப்பட்டு வாங்கும்போது அது தான் கோத்திரமாக இருக்கும். எப்பவுமே வி மஸ்ட் பி வெரி 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 பேஷன்ஸ். நீடிய பொறுமை. ஆவியின் கனியில் ஒன்று என்னது? நீடிய பொறுமை. கர்த்தர் சில நேரங்களில் கதவை அடைக்கும் போது அந்த கதவு ஏன் அடைக்கப்படுகிறது என்பது கர்த்தருக்கு தெரியும். அவர் நம்மை ஒரு நாளும் கர்த்தர் நம்மை தீங்கு நினைக்கவே மாட்டார். நம்ம மேலே தீங்கு நினைக்காத ஒரே ஒருத்தர் உலகத்தில் இருக்கிறார்னா அது நம்ம ஆண்டவர் மட்டும்தான். அல்லேலூயா. அப்போ சில நேரங்களில் கதவை அடைக்கும் போது நீங்கள் யோசிக்கணும், ஏன் இப்படி இருக்குன்னா அது நமக்கு கர்த்தர் இப்போ தரல, அவ்வளோதான். ஒருவேளை நமக்கு அது தேவை இல்லைன்னா எப்பவும் தர மாட்டார். கர்த்தர் நமக்கு தரலைன்னா அது நமக்கு தேவை இல்லைன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கைக்கு அது அவசியம் இல்லைன்னு அர்த்தம். அது எது வேணாலும் இருக்கும், என்ன காரணமாக இருக்கிறோம். நான் சொல்கிறது வேலையிலேருந்து, நம்ம விரும்புகிற படிப்பிலேருந்து, கல்யாணத்திலேருந்து, குழந்தையிலேருந்து எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன். சில காரியங்களை கர்த்தர் தரவில்லை என்று சொன்னால் இது என்ன பண்ணிக்குமா? சரி, அவ்வளோதானா? சரி, ரைட், ஓகே. அப்போ சில நேரங்களில் கர்த்தர் அதை நமக்கு அடைச்சி வச்சிருக்கிறாருன்னா அப்போ அதை கர்த்தர் கொடுக்கலன்னு அர்த்தம், அவ்வளோதான். எதுவாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் லைஃப்பில் ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு தரலைன்னா அதில் ஏதோ நமக்கு நன்மை இருக்குதுன்னு அர்த்தம். நமக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில் புத்தியை தெளிவிக்கிறது நமக்கு தெரியும், பார்வைக்கு இன்பம் தெரியும், புசிப்புக்கு ஏற்றதுன்னு தெரியும். ஆனால் அதில் இருக்கிற மரணம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் சொல்ல மாட்டார். அது புத்தியை தெளிவிக்குது அதெல்லாம் சொல்ல மாட்டார். ஆனால் ஒன்று சொல்லுவார், அதில் மரணம் இருக்குது, வேண்டான்னு சொல்லுவார். ஆண்டவர் சில நேரத்தில் கொடுக்காம வேணான்னு சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. பல நேரத்தில் நாம் அடைக்கப்பட்ட கதவுகளை நாம் எப்பொழுதுமே தவறாக நினைக்கிறோம். கர்த்தர் கொடுக்காத விஷயத்தை நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம், கர்த்தரை முறுமுறுக்கிறோம். ஏன் ஆண்டவர் எனக்கு இப்படி செய்கிறாரு அப்படின்னு. இதெல்லாம் கூட விட்டுருங்க. பவுல் சொல்கிறார் பாருங்கள், எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள்ளுக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அவர் பார்க்குறாரு. அது என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டுகிற சாத்தானுடைய தூதனை. இத்தனைக்கும் எல்லாவற்றையும் விட்டு நஷ்டமும் குப்பையும் என்று விட்டு கர்த்தர்கிட்ட ப்ரூஃப் பண்ண ஒரு ஆள், அவர் சொல்கிறாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்களுங்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மை நிமித்தம்ங்கிறார். அவ்வளோ போய் பாரடைஸில் போய் பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஆனாலும் அவருக்கு ஒரு சின்ன முள்ளை கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறாராமா, சரீரத்தில் கொடுத்துருக்கிறார். அது வியாதியோ பலகீனமோ ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறார். அவர் எப்படி ஆண்டவர் சொல்கிறாரா, என் கிருபை உனக்கு போதும், இருக்கிறதோட போ. அப்போ கர்த்தர் ஒன்று காரியத்தை கொடுத்தாரனால் அது துன்பமாக இருந்தாலும் நம்ம பார்வைக்கு, சில நேரத்தில் அது எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் வியாதியாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் நம்ம விரும்புகிற காரியம் கிடைக்காமல் இருந்தாலும் சரி, அப்போ காடுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அதில். அதுதான் திருப்பி சொல்கிறேன், தேவனுடைய கரத்தில் தீமை என்பது கிடையவே கிடையாது. ஆண்டவர் செஞ்சார்னா அதுக்கு முன்பாக ஏதோ ஒரு நன்மை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது அடைக்கப்பட்ட கதவுகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு நெகட்டிவ், அது ஒரு தப்பான ஒரு விஷயமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது அதுவும் நன்மைக்காகத்தான் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி கர்த்தர் நன்மை தான் வச்சிருக்கிறார். சிலருக்கெல்லாம் சில காரியங்கள் சின்ன வயசில் கிடைக்காது, அது ஏன் கிடைக்கல அப்படிங்கிறத அவங்களுக்கு புரியாது. கர்த்தர் தடுத்து நிறுத்தியிருப்பார். சில நேரத்தில் கர்த்தர் ஸ்ட்ராங்காக நிறுத்திடுவார். இவங்க ஏன் எனக்கு அது கிடைக்கல, ஏன் அது கிடைக்கலன்னு 60 வயசு வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் நான் ஒன்று ஆசைப்பட்டேன் அப்படிம்பாங்க. ஆண்டவர் சொல்வார், அதை நான் கொடுத்துருந்தேன்னா அன்றைக்கே நீ காணாம போயிருப்ப, அன்றைக்கே நீ தொலைஞ்சு போயிருப்ப. சில நாட்களில் நான் சொல்கிறது உண்மை. சில ஆட்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர் வாழ்க்கையில் நடந்ததாக ஒரு சம்பவம். அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார்.
ரொம்ப ஆசைப்பட்டு அந்த திருமணம் பண்ணுறதுக்கு அந்த பிள்ளையெல்லாம் போய் பார்த்து எல்லாம் சொன்னார். கடைசியில் அந்த திருமணம் நடக்கலை, அவருக்கு நடக்காமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணார், அவங்க வீட்டில் பார்த்து அதுக்கப்புறமா அவர் ஒரு திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் கொஞ்ச காலம் அவர் மைண்டில் இருந்துச்சாமா, ஏன் ஆண்டவர் நமக்கு அது தரல, ஏன் தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைய கல்யாணம் தான் நல்லா இருந்திருக்குமே அப்படின்லாம் யோசிச்சிட்டே இருந்தாராம்மா. அப்புறம் ஒரு 10 வருஷம் அந்த பிள்ளையை அவர் பார்க்கவே இல்லையாம்மா. அதுக்கப்புறம் எங்கேயோ ஃபேஸ்புக்கில் போயிட்டு பார்த்தாராம்மா. அந்த பிள்ளை இருக்கிற தோரணையும் அது இருக்கக்கூடிய காரியங்களும் பார்த்த உடனே இவர் நினச்சாராம், நல்ல வேளை ஆண்டவர் எனக்கு அது தரல. ஆனால் அவர் இப்போ இருக்கக்கூடியதான இருக்கும் அந்த பிள்ளை இருக்கிறதுக்கும் பார்க்கும்போது அவர் நினச்சாராம், கர்த்தர் நல்ல வேளை என்ன செஞ்சிட்டாரு, தடுத்துட்டாரு. இதெல்லாம் கல்யாணம் பண்ணியிருந்தால் என் வாழ்க்கையே நாசமாக போயிருக்கும்னு அதுக்கப்புறம் போயிட்டு சொன்னாராம். சில நேரங்களில் கர்த்தர் முன்னாடி உள்ளே பூந்து தடுப்பார், பிள்ளையாமுக்கு தடுக்கிற மாதிரி தடுப்பார். இவன் கேட்க மாட்டான், கழுத மேலே ஏறி போய் ஆகணும்பான். சில இடத்துல ஆண்டவர் அந்த செவுத்தில் வச்சு முட்டுவார், போவாதடா வேணாண்டாம்பான். ஆனாலும் இவன் கேட்க மாட்டான் ஆண்டவர் பேச்சை. ஏன் நான் போனால் என்ன, திருப்பி ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், நான் கர்த்தரிடத்தில் கேட்டு பார்க்குறேன்மா பிள்ளையாம. அவர் ஒரு தடவை சொல்லி மனமாறுகிற தேவன் அல்ல. அவர் ஃபஸ்ட்டு போவேனா போவேனான் தான். இவர் இல்லை நான் போகிறேன் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் ஜோமா, ஆண்டு சரி போ விட்டுருவார். கடைசியில் பிள்ளையாம் செத்தே போனான். அவனாவது பரவாயில்ல, ஒரு தடவை செத்துவிட்டான். இன்றைக்கி அந்த மாதிரி வேணான்னு சொல்லி கல்யாணம் பண்ணி டெய்லி சாவரவன் இருக்கான். சொன்னால் கேட்கணும்ல, வாழ்க்கையில் முடியாது. அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு அதெல்லாம் கிருபையாய் செய்வார். ஆண்டவர் கிருபையாக செய்வார், ஆனால் வச்சும் செய்வார், ஆண்டவர் கொடுத்தும் செய்வார். அதனால் பல நேரத்தில் சில கதவுகளை கர்த்தர் அடைக்கிறார்னா தேர் மஸ்ட் பி எ ரீசன் இருக்கும், ஏதாவது காரணம் இருக்கும். அதை ஏன் நம்ம விசாரிக்கிறத விட கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார்னு நீங்கள் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு போயிட்டீங்கனாலே அதுக்கு பின்னாடி இருக்கிற நன்மை ஒரு நாள் உங்களுக்கு தெரிய வரும். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனத்தில் பிலடெல்பியா சபைக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கர்த்தர் எழுதும்போது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் அப்படின்னு இருக்கு. ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறதுனா என்ன, அப்படி திறக்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு, ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்தில் வந்துச்சு. வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம். ஏசாயா புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 45:1. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும் படிக்கும், அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. அவர் என்ன சொல்றாரு, கதவுகளை பூட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. பூட்டப்படாது இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு. அதாவது கோரேஸ் வரும்போது கதவு எப்படி இருக்கணுமா, திறந்து வச்சிருக்கணுமா. உங்களுக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் தெரியுமான்னு தெரியல. இந்த தீர்க்க தரிசன வசனம் எப்படி நிறைவேறுச்சு அப்படிங்கிறதான ப்ரூஃப் தெரியுமான்னு தெரில. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள் வேணால் அந்த சம்பவத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. இது ஆண்டவர் எங்கே சொல்கிற வசனம்னா, இந்த தீர்க்க தரிசனம் எங்கே நிறைவேறுது இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த தீர்க்க தரிசன வசனத்தை ஏசாயா சொல்லும் பொழுது கோரேஸுங்கிறவனே உலகத்தில் இல்லை, கோரேஸ் பிறக்கவே இல்லை. அதான் முக்கியம். ஏசாயா யாருன்னு கேட்டிங்கன்னா உசியா ராஜாவின் காலத்தில் இருந்ததான ஒரு தீர்க்கதரிசி. கோரேஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தில் வந்தவர். அதாவது அதற்கு பிறகு இஸ்ரேல் சாம்ராஜ்யத்தில் சிதேக்கியா ராஜா காலத்தில் நேபுகாத் நேச்சார் 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து அதுக்கப்புறம் வந்தவர் தான் கோரேஸ். இப்போ கோரேஸ் உயிரோடு இருக்கிறாருன்னா உயிரோடே இல்லை, அதாவது பிறக்கவே இல்லை. கிட்டத்தட்ட என்ன கணக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு 175 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தீர்க்க தரிசனமாக இது ஒரு கணக்குக்கு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது கோரேஸ் இல்லை, பூமியில். இப்போ கோரேஸை பற்றி ஒரு ப்ராஃபஸி கர்த்தர் சொல்கிறாரு, அவன் வரும்போது கதவுகள் திறந்து வைக்கும்படிக்கு, ராஜாக்களின் இடைக்கட்டுகள் அவிழும்படிக்கு அப்படின்னு சொல்கிறார்ல. இது எங்கே நிறைவேறுச்சுன்னு கேட்டிங்கன்னா தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே துல்லியமாக நிறைவேறும். என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம பெல்ஷாத்சார் காலத்தில் அன்றைக்கி நைட்டு எல்லாரும் சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த 5ஆம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் நடக்கும். அவனும் அவன் மறுமனையாட்டிகளும் தேவனுடைய ஆலயத்திலேருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை கொண்டு திராட்சை ரசம் குடித்தார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கும். வைப்பாட்டிகள் எல்லாம் சேர்ந்து குடித்தாங்க அப்படின்னு இருக்கும். அங்கே அந்த ராத்திரியிலே ஒரு சம்பவம் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரத்தம் தோய்ந்த கரம் ஒன்று செவுத்தில் எழுதுச்சு, மேனே மேனே தெக்கல் உப்பாசுன்னு எழுதுச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதை படித்த உடனே அங்கே வசனம் அங்கே தெளிவாக இருக்கும், பெல்ஷாசாரின் இடைக்கட்டுகள் அவிழ்ந்தனன்னு இருக்கும்.
அந்த பர்டிகுலர் வேர்டு வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் இடைக்கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தன அப்படின்ற மாதிரி ஒரு வசனம் அந்த இடத்துல கீழே இருக்கும். அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா இது அன்றைக்கி நைட்டு நடந்த சம்பவம். அன்றைக்கி நைட்டு தான் கோரேஸ் வந்து பிடிக்க வர்றாரு. எங்கே வர்றாரு? பாபிலோனுக்கு பிடிக்க வர்றாரு. இது வந்து ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அன்றைக்கி நைட் நடந்தது. அப்படி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க எல்லாரும் குடிச்சிருந்தாங்க இல்லையா, அத்தனை பேரும் குடிச்சிருந்தாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அந்த பாபிலோனை சுற்றி ஒரு அகழி ஓடுமா, அதில் தான் எல்லாமே இருக்குமா. அந்த இடத்துல அந்த காவல் காக்கிறவங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிச்சிருந்தாங்கன்னு இருக்கும். அந்த இடத்துல அத்தனை பேருக்குமே விழா அன்றைக்கி குடிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னா கதவு எல்லாம் எவனும் பூட்டவே இல்லையாமா. அன்றைக்கி குடிச்சு அப்படியே கடந்தானாமா, பூட்டவே இல்லையாமா. கோரேஸ் வரும்போது என்ன பண்ணியிருக்காருன்னா ஒன்றுமே செய்யலை, அந்த அகழியில் ஓடுற தண்ணியை மட்டும் திருப்பி விட்டுட்டாராமா. ஐப்ராத் நதியோட தண்ணியை திருப்பி விட்ட பிறகு ரொம்ப ஈஸியாக அன்றைக்கி நைட்டு போய் பிடிச்சிட்டாராமா அவர். அந்த வசனம் அந்த ஹிஸ்ட்ரியில் இருக்கும். இந்த சம்பவம் அப்படியே நிறைவேறது அங்கே இருக்கும். வசனத்தில் சொல்லுவாங்க கதவு பூட்டப்படாது இருக்க அப்படின்னு இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த வசனத்தை தீர்க்க தரிசனமாக கர்த்தர் உரைச்சிருக்கிறார். இது சம்பவம். ஆனால் ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடியதான இந்த வசனத்தின் மூலமாக ஒரு விஷயம் என்னென்னா, நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாய் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ நமக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க திறந்த வாசலை உனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அதான் பைபிள் சொல்லுது, உனக்கு முன்பாக ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். பல நேரத்தில் கர்த்தர் வாசல்களை திறக்குகிறார், நமக்கு திறந்து வைக்கிறார். நமக்கு முன்பாக ஆண்டவர் அதை பெற்றுக்கொள்ளும்படி வைக்கிறார். எதற்காக வைக்கிறார்? அதான் ரொம்ப முக்கியம். அந்த வாசல்கள் திறக்கப்படுவதனுடைய நோக்கம் என்ன? பொதுவாக நாம் திறந்த வாசல் அப்படின்ற உடனே நாம் ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி தான் ஓடுறோம். அந்த திறந்த வாசல் என்னன்னா ஆண்டவர் பிளஸ் பண்ண போகிறார் நம்மளை. இந்த வருஷம் நம்ம நினச்சதெல்லாம் வரப்போகுது, வீட்டுக்குள்ளே எல்லாம் வரப்போகுது, எல்லா பிளஸ்ஸிங்கும் கிடைக்க போகுது. இப்போவும் சொல்கிறேன், நான் 4 நாளாக சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன், இந்த வேர்ல்ட்லி பிளஸ்ஸிங்கிறது கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. ஒரு செகண்டு தான், ஒரே செகண்ட் கர்த்தர் கொடுத்துருவார். அவர் நினச்சாருன்னா ஒரு நாள் ராத்திரியில் ஒரு நாட்டையே உருவாக்கிடுவார், இஸ்ரவேல்னு ஒரு நாட்டை. அவர் நினச்சார்னா ஒரு நாள் ராத்திரியிலேயே ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தையே மாற்றிடுவார். சீரியர் பாளையத்தை கொள்ளையிட்டு அன்றைக்கி நைட்டே எல்லாம் மாறி போயிடும். கர்த்தர் நினச்சார்னா ஒரே நாள் நைட்டு காடையை ஒரு அப்பத்தை கொண்டு வந்து போட்டுருவார். மறுநாள் காலையில் சாயங்காலத்தில் கொண்டு வந்து காடையை போட்டு விட்டுருவார். ஆண்டவரால் உள்ள வேர்ல்ட்லி பிளஸிங் ஆண்டவர் கொடுக்க முடியாதுன்றதுல நம்ம ஒன்றுமே கிடையாது. சின்ன விஷயம். திடீர்னு வந்துடுவாங்க 5000 பேர் மீட்டிங்கு வந்துட்டாங்கன்னா முடியும் போது 5000 பேருக்கு சாப்பாடு போட்டு அனுப்புறதுக்கு அவரால் முடியும். திடீர்னு திராட்சரசம் தீர்ந்துருச்சுன்னா அத்தனை பேருக்கு திராட்சரசம் கொடுக்க அவரால் முடியும். வேர்ல்ட்லி பிளஸிங் கர்த்தருக்கு முன்பாக ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் அதைத்தான் நம்ம எல்லா வாக்கு தத்துவம் அதுக்கு நேராக தான் திருப்பிக்கிட்டே இருக்கோம், இதுவாக இருக்குமோ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதல்ல, உனக்காக நான் அந்த வாசலை ஏன் திறந்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் 4வது வசனத்தை வாசிங்க. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து. ஏன் கதவை உடைக்கணும்? திறக்க தானே செய்யணும். அந்த வசனம் என்ன சொல்லுது? இங்கே வந்து வெண்கல கதவுகளை உடைத்துன்னு இருக்கு. அதுக்கு 1வது வசனம் பார்த்தா ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு. பிலடெல்பியா சபைக்கு சொல்லும்போது ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். ஏன் உடைக்கணும்? கர்த்தர் கதவை உடைக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் யாரும் அதை உங்களுக்கு பூட்டவே முடியாதுன்னு அர்த்தம். ஆண்டவர் ஒரு வேளை திறந்துட்டாருன்னா திருப்பி பூட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். திறந்த கதவாக இருந்துச்சுன்னா. ஆனால் உடைச்ச கதவாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, பூட்டவே முடியாது. அதுவும் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கதவையும் உடைச்சிருவார், தாப்பாலையும் முறிச்சிருவார். அதுக்கப்புறம் 100% ஓப்பன் டோர். இனி யார் நினைச்சாலும் பூட்ட முடியாதுன்னு அர்த்தம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை யார் நினைச்சாலும் பூட்ட முடியாது. இப்படி கொடுக்கக்கூடியதான ஒரு தேவன் தான் நம்முடைய தேவன். பல நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கதவு திறந்துருக்குது, உள்ளே போகிறோம், வேணுன்றதை எடுத்துக்கிறோம், சீக்கிரம் எடுத்துக்கணும். சில ஆட்கள்லாம் அன்றைக்கி ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னால், அவர் 25 வயசுக்குள்ளே நம்ம செட்டில் ஆகிட்டு வீடுகடெல்லாம் கட்டி செட்டில் ஆகிடணும்னா. நான் கேட்டேன், ஏன்டா அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகிற? 25 செட்டில் ஆகிட்டு 70 வரைக்கும் என்ன பண்ணுவோம் உட்காந்து? 25 செட்டில் ஆகிட்டோம், 70 வரைக்கும் நம்ம என்ன செய்வோம்? இந்த செட்டில் ஆனதை வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருப்போம். போர் அடிக்கும் லைஃபு. ஒரு 50, 60, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு 60 வரைக்கும் சம்பாதிப்பாங்க உட்காந்து. 58, 60 வரைக்கும் சம்பாரிச்சிட்டு அடுத்த 20 வருஷம் சம்பாரிச்சதை செலவு பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அப்புறம் ஊர் போய் சேருவாங்க, மேலூருக்கு. நான் அதை சொல்கிறேன். அப்போ அப்படி போவாங்க.
இப்போ எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது, 35க்குள்ளே எல்லாம் செட்டில் ஆயிடணும், உடனே வீடை வாங்கிடணும், காரை வாங்கிடணும், அதை பண்ணிடணும், இதை பண்ணிடணும். 35க்கு மேலே லைஃப் போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுனே அவனுக்கு தெரில. அதுக்கப்புறம் உட்காந்து பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம அப்பா மக்களை நான் சொல்வேன், அவங்க தேவனை அறியாதவங்களாக இருந்தாலும் சன்மார்க்கராக இருந்தாங்க, நல்லவங்களாக இருந்தாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் ஒரு குடும்பம், ஒரு லைஃபு, அதை வாழ்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்பேம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அப்படி எதுவுமே இல்லை, உடனே செட்டில் ஆயிடணும். இந்த மாதிரி கதவை திறந்துட்டு உடனே பூட்டுற மாதிரி குடுக்குடுன்னு ஓடி போய் அள்ளி கொண்டு வந்து வச்சுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதை திருடன் தான் அப்படி செய்வான். போகிற இடத்துல எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அள்ளிட்டு வந்து, ஏன்னா எல்லாரும் முழிச்சிறதுக்குள்ளே எடுத்துடணும், அப்படி செய்வான். சொந்த வீட்டுக்காரன் அப்படி எடுக்கவே மாட்டான். இந்த பீரோக்குள்ளே சொந்த வீட்டுக்காரன் எடுக்கிறதுக்கும் திருடன் எடுக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. திருடன் என்ன பண்ணுவான், 5 நிமிஷத்துக்குள்ளே மொத்தத்தையும் அள்ளிட்டு ஓடணும்னு பார்ப்பான். ஆனால் சொந்த வீட்டுக்காரர் என்ன செய்வார், அது அதுலேயே இருக்கணும், தேவையான போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கலான்னு நினைப்பார். எந்த திருடனும் அப்படி நினைக்க மாட்டான். இப்போ நாம் அப்படித்தான் திருடனை போல தான் இருக்கிறோம். வர அள்ளிக்கணும்னு நினைக்கிறோம், உடனே இமிடியேட்டாக. அதுவும் ஒரு சில விஷயங்களுக்கு தான் அப்படி நினைக்கிறோம், எல்லாத்துக்கும் அப்படி நினைக்கிறதும் இல்லை. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த கதவு உனக்கு அடைக்கப்பட போகிறதே இல்லை. ஒன்ஸ் ஓப்பன் இஸ் ஓப்பன். கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும். எப்படி திறக்கிறார்னா, கதவை உடைக்கிறாரு, தாப்பால முறிக்கிறார். இதுக்கப்புறம் அந்த இடத்துல கதவும் இருக்காது, தாப்பாலும் இருக்காது, 100% ஓப்பன் டோர். அப்போ இதை கேட்கும் போது உடனே அப்படியா, நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே வந்தோம், கர்த்தர் அடுத்த வருஷத்துலேருந்து ஆண்டவர் எங்கள் வியாபாரத்தை அப்படி ஆசீர்வதிக்க போகிறார், எங்கள் கதவு பூட்டவே முடியாது. அப்போ உங்களுடைய வியாபாரத்தின் கதவை விட்டுற போகிறீங்க, ஆஃபீஸை பூட்டாமல், வீட்டை பூட்டாமல் விட்டுற போகிறீங்க. சிலர்லாம் கர்த்தர் காவல் காக்கிறாருன்ட்டு காரை பூட்டாமையாக இருக்கிறோம். கர்த்தருக்கு வீட்டை காக்காராவிட்டு காக்கிறவன் பாடு விருதான்னு இருக்குது இல்லையா? அப்போ நான் வீட்டை பூட்டாமையாக போகிறீங்க, வீட்டை பூட்டிட்டு தானே போகிறீங்க. நான் அதை பற்றி உங்களுக்கு சொல்லவே இல்லை, நான் சொல்கிறது வேறு. அப்போ கர்த்தர் எதற்கோ கதவை உடைக்கிறார், எதற்கோ தாப்பால்களை முறிக்கிறார். அப்போ எதுக்காக அப்படின்னா, அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம்னா என்ன? அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷமும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள். இந்த பொக்கிஷத்தையும் புதையலையும் தரத்துக்கு தான், எடுக்கிறதுக்கு தான் கொண்டாடுறாராம். ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, இது கோரேஸுக்கு இது எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஹிஸ்ட்ரியில் படித்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோரேஸ் உள்ளே போகும்போது அந்தகாரத்தில் இருக்கக்கூடியதான பொக்கிஷங்களையும், அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாபிலோனில் ஒரு சிலை செஞ்சார்ல, ராஜா ஒரு சிலை செஞ்சார்ல 3ஆம் அதிகாரத்தில், அந்த மாதிரி பெரிய சிலை, அவங்க சிலை, அந்த சிலை இல்லை, அந்த மாதிரி பெரிய சிலை. அந்த சிலையை எப்படி செஞ்சிருந்தார், எதில் செஞ்சிருந்தார் ராஜா? பொன்னால் செஞ்சிருந்தார், பொற்சிலை அப்படின்னு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்குது. தானியல்ல கோல்டில் எத்தனை முழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 60 முழம் உயரமும் 6 முழம் அகலமும். நம்ம ஊர் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 அடி உயரம், 9 அடி அகலம், ஃபுல்லாக கோல்டு செஞ்சு ரோட்டில் வச்சுருக்காரு. தூரா என்கிற சமபூமியில் நிறுத்தினான். அப்போனா கோல்டு எவ்வளோ இருந்திருக்கும் பாருங்கள் அந்த ஆள்கிட்ட. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி நிறைய சிலைகள் இருந்துச்சான். ஒவ்வொரு சிலைகளுக்குள்ளேயும் ராஜா போய் ஒவ்வொரு நாட்டில் கொள்ளையடிச்சிட்டு வந்தார்ல, அவர் தான் அமெரிக்கா மாதிரி சூப்பர் பவர் மாதிரி உலகம் ஃபுல்லாக கொள்ளையடிச்சார். எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த சிலைகளுக்குள்ளே வச்சு தான் நிறுத்தியிருப்பாராம். அப்போ கோரேஸ் வரும்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் வேற கடவுளை வணங்குறவர், இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பாபிலோனிய கடவுள்களெல்லாம் அடித்து வச்சு சாய்ங்கடா அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய சிலையெல்லாம் உடச்சி, இப்போ நீங்கள் சமீபத்தில் கூட ரஷ்யாவில் பார்த்தீங்கன்னா புரட்சி ஏற்பட்ட போது லெனின் சிலையெல்லாம் கீழே தள்ளினாங்க, ஈராக்கில் சதாம் ஹுசேன் சிலையை கீழே தள்ளினாங்க, ஆப்கானிஸ்தானில் புத்தர் சிலையை கீழே உடச்சி போட்டாங்கல்ல. அந்த மாதிரி கோரேஸ் வரும்போது என்ன பண்ணியிருக்காரு, பாபிலோன் சிலையெல்லாம் அடித்து உடச்சிருக்க சொல்லியிருக்காரு. எல்லா சிலையும் உடைச்சா அத்தனை சிலைக்குள்ளேயும் கோல்டு இருந்துச்சான் ஃபுல்லாக. அதுதான் அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷம். அந்தகாரம்னா அவங்க வழிபடுறது பிசாசு. அந்த பிசாசு அந்தகாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ பொக்கிஷத்தை அவர் வச்சுருந்தாங்க அப்படின்னு ஹிஸ்ட்ரி சொல்லுது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ஆதாமுக்கு சகலவற்றையும் கொடுத்தார், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளும்படி கொடுத்தார். பொதுவாக நம்ம அந்த ஆண்டு கொள்ளும்படி கொடுத்தாருன்னா நம்ம எதை நினைக்கிறோன்னா, லேண்டை கொடுத்தாரு, பூமியை கொடுத்தாரு, இதைத்தான் ஆண்டு கொள்ளும்படி செஞ்சாருன்னா இல்லை. தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் ஆதாம் படைக்கப்பட்டார். அப்போ ஆதாமுக்கு தெய்வீக சுபாவங்களும் இருந்துச்சு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆதாம் இப்போ நீங்களாம் பேர் வைக்கும்போது எப்படி பேர் வைப்பீங்க? ஒரு பிள்ளைக்கு பேர் வைக்கும்போது எப்படி வைப்பீங்க? பிள்ளையை பார்த்துட்டு
பிறக்கிற பிள்ளையை வச்சுட்டு ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆண் பேர், பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு பெண் பேர். அப்படியே அதில் வந்து ஒரு பேர் வைக்கிறதுலேயே ஒரு 2-3 டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சிலரில் வந்து அவங்க அப்பா அம்மா பேர் வைக்கணும்பாங்க, இவங்க அப்பா அம்மா பேர் வைக்கணும்பாங்க. அந்த பேர் வைக்கிறதுலேயே சண்டை கூட ஆரம்பிச்சிடும். அப்புறம் 2 அப்பா அம்மா பேரையும் சேர்த்து ஒரு கன்ஃபியூஸான பேர் ஒன்று வைப்பாங்க. அதில் பாதி இதில் பாதி பிச்சு எடுத்து மொத்தமாக வைப்பாங்க. குழம்பின்னு இருக்கும், அவங்க அம்மா பேர் வந்து குலசாமியாக இருக்கும், இவங்க அம்மா பேர் வந்து பொன்னம்பாலாக இருக்கும். அந்த குலையும் இந்த இம்பாலையும் எடுத்து குழம்பின்னு வைப்பாங்க. என்னன்னு கேட்டால் 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதாமா. அதாவது காம்ப்ரமைசிங் நேம், யாரையும் துக்கப்படுத்தாதபடிக்கு என்ன செய்கிறது, பேர் வைக்கிறது. அப்படி ஒன்று இருக்குது. அப்புறம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிள்ளை கருப்பாக பிறந்துடும், வெள்ளச்சாமின்னு பேர் வைப்பான். என்னன்னு கேட்டால் பேர்லையாவது வெள்ளை இருக்கட்டுமே, பிள்ளையை தான் நாங்கள் வெள்ளை வெள்ளைன்னு எதிர்பார்த்தோம், கண்ணங்கரையில் நம்ம கண்ணு எப்படி இருக்குமோ அப்படித்தானே பிறக்கும். இதில் வேறு சிலர்லாம் இருக்காங்க, குங்குமம் பூ சாப்பிட்டா பிள்ளை சிவப்பாக பிறக்குமா. குங்குமம் சாப்பிட்டு பூ சாப்பிட்டு பிள்ளை சிவப்பாக பிறக்கணும், ஆப்பிரிக்கா இனமே இருக்கக்கூடாது. அத்தனை ஆப்பிரிக்கனுக்கு குங்குமப்பூ கொடுத்தா பிள்ளை வெள்ளையாயிட்டாது. எங்கே தான் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னே தெரில. அப்படியே குங்குமப்பூ சாப்பிட்டா பிள்ளை. அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க, இந்த ஃபோட்டோ ஒன்று எதிரில் மாட்டிட்டு டெய்லி அந்த பிள்ளையை பார்த்தா நம்ம பிள்ளையும் அதே மாதிரி பிறக்குமா. மாட்டி இருக்கிறது வெள்ளைக்காரன் பிள்ளை. அமெரிக்க பிள்ளையை மாற்றிட்டு நம்ம தமிழை உட்காந்து பார்த்து பிறந்தா அது திருப்பி கருப்பாக தான் பிறக்குது. அது எப்படி வெள்ளையாக பிறக்கும்? இதுக்கு பேர் சயின்ஸ். கேட்டால் இதுக்கு பேர் என்ன செய்வாங்க, இதுக்கு பேர் சயின்ஸா என்னோ. அப்புறம் பிள்ளையை பிறக்கும், அப்படி பேர் வைப்பாங்க. பேர் வைக்கிறதுல அடுத்த குடும்பம் இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் பைபிள் நேம்லாம் வைக்கிறோம், இப்படிலாம் வைக்கிறோம்ல. ஆனால் ஆதாம் அப்படி பேர் வைக்க மாட்டான். ஆதாம் பேர் வைக்கும்போது பாருங்கள், ஏவாளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஃபஸ்ட்டு மனுஷி. எனக்கு இந்த இலங்கைக்காரங்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், மனைவியை மனுஷியும்பாங்க. எங்கள் வீட்டு மனுஷியும்பாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி சொன்ன ஆட்கள் நான் பார்த்ததில்லை. இதுதான் பிப்ளிக்கலாக சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு மனுஷி அப்படிம்பாங்க. ஆதாம் தான் மனுஷின்னு பேர் வச்சாள். ஃபஸ்ட்டு ஆண்டவர் கொண்டாந்து ஏவாளை செஞ்சு கொண்டு நிறுத்தின உடனே அவன் பேர் வைக்கும்போது எப்படி வைப்பான்னா, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம் என்று. அப்போ அவன் எப்படி பேர் வைக்கிறான்னா, கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறான். அவளை கிரியேட் பண்ணும் போது ஆதாம் இல்லை, தூங்கிட்டு இருக்காரு. ஆதாமுக்கு ஆண்டவர் நித்திரை மயக்கத்தை கொடுத்துட்டாரு. இப்போது விழாவை எடுத்துட்டாரு. ஃபஸ்ட் ஆப்ரேஷன் நடக்குது, சர்ஜரி. அது அப்போயே அவருக்கு அனஸ்தீசியா கொடுத்தாச்சு. கொடுத்து சர்ஜரி எல்லாம் பண்ணி முடிச்சு ஆளை கொண்டாந்து நிறுத்திட்டாரு. பார்த்த உடனே இதான் அவன் ஞானம். பார்த்த உடனே அவனுக்குள்ளேருந்து ஒரு காரியம் தெரிகிறது. வெளியே பார்த்து அவன் பேர் வைக்கல, உள்ளே பார்த்து பேர் வைக்கிறான். கிரியேஷனை பார்த்து பேர் வைக்கிறான், மனுஷி என்று பேரிட்டார். அப்புறம் பழம் சாப்பிட்ட உடனே அந்த ஞானம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஏவாள்னு பேர் வச்சான். வெளியே வைக்கிறது. இந்த அம்மா எப்படி இருக்க போது, இல்லை என்னுடைய குழந்தைக்கெல்லாம் இந்த அம்மா தான் தாய், ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாய் என்று சொல்லி ஏவாள் என்று பேரிட்டான்னு இருக்கு. அப்போ இந்த ஞானம் இருந்துச்சு இல்லை அவங்ககிட்ட பழம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்ககிட்ட கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். அதுதான் வசனம் சொல்லுது, இழந்து போனவைகளை மீட்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். நம்ம வெறும் ஆத்துமாக்கள் நினச்சிக்கிறோம்ல, ஆதாம் இழந்தவைகளை. இப்போ பாருங்க, ஆதாம் தேவசாயலாய் படைக்கப்பட்டான். இப்போ ஆதாமுக்கு ஆண்டவர் தேவசாயலாய் படைத்து ஆதாம்னு பேர் வச்சார். ஆனால் பழம் சாப்பிட்ட பிறகு குழந்தை பிறக்கும். எப்படி பிறக்கும்னு பைபிள் சொல்லும். 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் 1, 2, 3 வசனத்தை வாசிக்கும் போது, ஆதாம் தன் சாயலாய், வாசிங்க. ஆதாம் தன் மனைவியாகி ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷன். இல்ல மன்னிக்கணும், 5:1. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்ட நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவரை தேவ சாயலாய் உண்டாக்கினார். இப்போ அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். ஆதா 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே, தேவ சாயல் தேவ ரூபம் போயிடுச்சு, தன் சாயல் தன் ரூபம் வந்துடுச்சு. இதெல்லாம் ஆதாம் இழந்தது. தேவ சாயல் தேவ ரூபம் போயிடுச்சு, அதனால மனுஷ சாயல் வந்துடுச்சு. இப்போ அந்த தேவ சாயலை மீட்கும்படி இயேசு மனுஷ சாயலானார். மனுஷ சாயலாகி மரித்து உயிரோடு எழுந்து தேவ சாயலானார். இப்போ உங்களை என்னையும் அவர் சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி அடைத்திருக்கிறார். ரோமர் 8:29. இதெல்லாமே ஆதாம் இழந்தவைகள், இதெல்லாம் ஆதாம் இழந்தது. இந்த மாதிரி அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாம் எல்லாத்தையும் பிசாசுக்கிட்ட இழந்துட்டான். முதலாம் ஆதாம் விற்று போட்டான், அந்தகாரத்துக்கிட்ட போயிடுச்சு. இதை எல்லாத்தையும் ஆண்டவர் திருப்பி உனக்கு தருவேன் என்கிறார். இப்போ ஆண்டவர் சொன்னது உலக பிரகாரமான பொக்கிஷம் இல்லை, பரலோகத்தினுடைய பொக்கிஷம். வாசிங்க, கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி.
அவருக்குள் ஞானம், அவருக்குள் ஞானம், அறிவு, அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவருக்குள் அறிவு, ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இதுதான் பொக்கிஷம். இது ஆதாம்குள்ள இருந்துச்சு. இதான் ஞானம், அறிவு. ஒரு காரியத்தை செய்யும் போது இப்போ யோசிச்சு பாருங்க, உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கிறான் ஆண்டவர். அவைகளுக்கு அவன் என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவனிடத்தில் கொண்டு வந்தார். அவன் அவைகளுக்கு எப்படி பேர், என்ன பேரிட்டானோ அது அப்படியே ஆயிற்று. ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் வைக்கிறான். இப்போ நீங்களை சொல்லுங்களேன், நம்ம சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கே ஒரு 100 பேருக்கு பேர் வைங்க சொல்லுங்கள். நம்மளால் 100 பேர் வைக்க முடியாது. 100 பேர் நம்மளால் வைக்க முடியாது. இத்தனைக்கும் நமக்கு வந்து இவ்வளோ பைபிளில் இருக்குது. பைபிள்லேயே ஒரு 200 பேர் இருக்குது. வைப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா மிஞ்சி போச்சுன்னா ஒரு 20 பேரை திருப்பி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. கூட வேணால் மாற்றிப்பீங்க இல்லையா? சாமுவேல் கூட பீட்டர் சேர்த்துப்பீங்க, சாமுவேல் கூட ஜான் சேர்த்துப்பீங்க, தானியல் கூட திருப்பிங்க பீட்டரை சேர்த்துருவீங்க. இப்படி தான் சேர்த்து வைக்க முடியுமே ஒழிய நம்மளால் ஒரு புது பேர் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. நான் உலகம் முழுக்க நீங்கள் போய் பாருங்கள், இந்த சபைகளில் எடுத்துக்கோங்க, இந்த சாமுவேலும் எப்படி ஒரு 60% இருக்கும். எங்கே போய் கேட்டிங்கனாலும் சாமுவேலும் 60% இருக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் மேக்சிமம் சாமுவேல் இருக்கும். எல்லாம் இந்த சாமுவேலுக்கு பின்னாடியும் ஒரு கதை தான் இருக்கும். என்ன கதை இருக்கும்? ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருந்தேன், ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பிள்ளை பிறந்தா சாமுவேல்னு பேர் வைக்கிறேன்னு, ஆண்டவர் எனக்கு ஆண் பிள்ளையை கொடுத்தாரு, சாமுவேல்னு பேர் வச்சேன். அதோடு நிறுத்திடுவாங்க. அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, அப்படி கொடுத்தா நான் உங்களுக்கு தரேன்னுச்சுல்ல, அது வரவே வராது. புரியுதா? அந்த சாமை வாங்கிறதோட சரி, கொடுக்கறதே இல்லை. ஆனால் சாமுக்கு பின்னாடிலாம் ஒரே கதை தான் இருக்கு. எந்த சாமுக்கிட்ட போனாலும் நான் சொல்ல ஒரு 80%. ஏன் சாமுவேல்னு பேர் வச்சிங்க? ரொம்ப வருஷம் எங்களுக்கு பிள்ளை இல்லை பிரதர், ஜோ பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவன் சாமுவேல் ஆயிட்டான். இது அண்ணாலா மாறவே இல்லை. ஆமாம், அண்ணாலா தான் கொடுத்துருப்பாங்களே, கொடுக்கவே இல்லை பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க ஒரு குழந்தை தான் பிரதர், அதுக்கப்புறம் எங்களுக்கு இல்லை. இதை கொடுத்தா தானே ஆண்டவர் அடுத்து கொடுப்பாரு. சாமுவேலை கொண்டு தான் நம்ம கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் அண்ணாலே கர்த்தர் கடாட்சம் பண்ணினார். இல்லை இருக்குல்ல, நம்ம அப்படி தான் வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம ஒரு பேர் வைக்கிறதா இருந்தால் நம்மளால் முடியல, 100 பேரே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆதாம் உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்கான். மரத்துக்கு பேர் வச்சுருக்கான். எத்தனை மரமோ அத்தனை மரத்துக்கும் தனித்தனியாக பேர் வச்சுருக்கான். எத்தனை மிருகமோ அத்தனை மிருகத்துக்கும் தனித்தனியாக பேர் வச்சுருக்கான். மலைகளை, செடி, புல் எல்லாத்துக்கும் பேர் வச்சுருக்கான். அப்போனா அவனுக்குள்ள எவ்வளவு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் பாருங்க, எவ்வளோ ஞானம் இருந்திருக்கணும் பாருங்க. அந்த ஞானமும் அறிவும் மொத்தம் யாருக்கிட்ட போயிருச்சு? பிசாசுக்கிட்ட போயிருச்சு. அவைகளை ஆண்டவர் சொல்றாரு, அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை நான் உனக்கு தருவேன். எப்போ இந்த ஆதாம் இழந்தவைகளை ரட்சித்து இப்போ இயேசு சொல்றாரு, அவர் எல்லாத்தையும் எடுத்துட்டாராமா, எனக்கு பிதா கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்கவில்லை. அப்போ பைபிள் நமக்கு ஞானம், அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்கு. இப்போ நமக்கு ஞான அறிவுனா உடனே ஞான அறிவுனா என்ன? நல்லா படிக்கணும், நல்ல அறிவு வேணும். படித்தா அறிவு வரும்னு எவன் சொன்னா? படித்து அதன்படி செஞ்சாதான் உங்களுக்கு அறிவு வந்துச்சுன்னு அர்த்தம். நிறைய பேர் படிக்கிறாங்க, அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி பேப்பரில் போய் வாந்தி எடுத்துருவாங்க, மார்க் எடுத்துருவாங்க. இவங்களுக்கு பேர் அறிவாளி. அவன் செம்ம அறிவாளி தெரியுமா? எப்படி சொல்கிறீங்க? 90க்கு மேலே மார்க் எடுத்துருக்கிறான். அவனு கூட உட்காந்து பாருங்கள், அப்படியே உட்காந்துட்டே இருப்பான். அவன்கிட்ட போய் சில விஷயத்தை கேட்டு பாருங்கள், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுக்கு படிப்பு மட்டும்தான் தெரியும். உலக ஞானமே இருக்காது, ஒரு ஞானமும் இருக்காது. ஆனால் நம்ம பையன் கொஞ்சமாக தான் படிச்சிருப்பான். ஆனால் அவனுக்கு இருக்கிற டெக்னாலஜி ஞானம் இருக்குல்ல. நான் பல நேரத்தில் சொல்வேன், இந்த நம்ம ஆட்கள்கிட்டலாம் போய் பார்த்தீங்கன்னா, நாம் செய்ய நம்ம 4 பேர் வேலையை நம்ம ஒரு ஆள் செஞ்சுருவோம். நமக்கு அவ்வளோ விஷயம் பேசிக்காகவே தெரியும். ஆனால் நீங்கள் வெள்ளைக்காரங்கிட்டலாம் போனீங்கன்னா 4 பேர் சேர்ந்து அந்த 4 வேலையை செய்வாங்க. அடுத்த வேலையை சொன்னீங்கன்னா திஸ் இஸ் நாட் மை ஒர்க்குமா. ஏமா இதே வேலை உனக்கு அவனுக்கு தெரியாது, அவ்வளோதான் விஷயமே, அவ்வளோதான். நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கும்போது கூட இருக்கிற ப்ளம்பிங் வரைக்கும் சேர்த்து நம்மளே பார்த்துருவோம். நம்ம ஆட்கள்கிட்ட அப்படி ஒரு ஞானம் உண்டு, சேர்த்து பார்த்துருவாங்க. சைனாக்காரன் இன்னும் சுத்தம், மொத்த வேலையும் அவனே பார்த்துருவான். யாருக்கும் வேலையை கொடுக்க மாட்டான், மொத்த வேலையும் அவனே செஞ்சு முடிச்சிடுவான். வெள்ளைக்காரன் அப்படியே இல்லை, இந்த டேபிள் செஞ்சாச்சு, மேலே கண்ணாடி போடணும், அது என் வேலை இல்லை, கண்ணாடி போடுறதுக்கு வேற ஆள் இருக்கான். கண்ணாடி போட்ட பிறகு இந்த கண்ணாடியில் ஒரு டிசைன், அது என் வேலை இல்லை, டிசைன் போடுறது இன்னொருத்தன் வேலைம்பான். நம்ம ஆளுக்கு வரும்போதே கண்ணாடி டிசைனோடு தான் வருவான். அவனே கேட்பான், சார் மேலே கண்ணாடி போடுவோமா, அதுக்கு ஒரு டிசைன் போடுவான்னு கேட்டு அவரே மொத்த வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவார். அதனால தான் வெள்ளைக்காரன் நம்மளை வாங்கிக்கிறான். நான் ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன்னா, நாட்டு பேர் சொல்ல விரும்பலை, ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன்னா, அந்த நாட்டுக்காரங்களுக்கு எப்படி சொல்கிறது, தப்பாக எடுத்துக்காதீங்க, அதனால தான் நாட்டு பேர் சொல்ல, மூளை இருக்குது ஆனால் வேலை செய்யாது என்ன. ஆனால் பணம் கொளிக்கும், பயங்கரமான பணம். அவங்கக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த பொருளை எப்படி வியாபாரம் பண்ணுவாங்கன்னா,
அவங்க நாட்டில் இருக்கிற அந்த பொருளை ஒருத்தன் எடுத்து கொடுப்பான், வாங்குறவன் வந்து வாங்கிட்டு போவான் இன்னொரு நாட்டுக்காரன். இவனுக்கு என்ன நடுவில் வேலை? அவங்க நாட்டுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, நான் உதாரணத்துக்கு ஒரு ஆயில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயிலை தோண்டி எடுக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து எடுத்து கொடுப்பான் டிக் பண்ணி. வாங்குகிற நாட்டுக்காரன் வந்து கப்பலை அனுப்பி இவங்க ஊரில் வாங்கிட்டு போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான்? நடுவில் உட்காந்து கணக்கு பார்ப்பான். அப்புறம் போய் பார்த்தா கணக்கு பார்க்குறதுக்கு ஆள் வச்சுருக்கான் வெளிநாட்டில். அப்புறம் இவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் நான் கேட்டேன், ஏன் பிரதர் இவன்லாம் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அந்த பிரதர் சொன்னார், அவன் அப்படி இருந்தால் தான் நமக்கு வேலை இங்கே. அவன் அறிவாளி ஆயிட்டான், நம்ம கதை தொலைஞ்சிச்சு. பல நேரத்தில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூளை அவ்வளோதான் வேலை செய்யும், அவ்வளோதான் எப்படி தான் இருக்கும். ஆனால் இழந்து போனது பொக்கிஷத்தை, நான் சொல்கிறது வேர்ல்டியாக கிடையாது, பரலோகம் நமக்கு அவ்வளவு ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் வச்சுருக்குது. ஆதாமுடைய ஸ்பிரிச்சுவல் ஞானம் அவ்வேற்பட்டது. அது அத்தனையும் இப்போ இயேசுகிட்ட இருக்குது. அந்த காலத்தில் பிசாசுகிட்ட இருந்துச்சு. பிசாசுகிட்ட இருந்து அவை எல்லாவற்றையும் அவர் ஜெயித்து எடுத்திருக்கிறார். இந்த ஞானத்தும் அறிவு என்கிற பொக்கிஷத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் உடனே உலக அறிவு படிப்பு அதுவும் அதில் வரும், அதுவும் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதுவும் ஒரு பார்ட். நீங்கள் அதை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸ்பிரிச்சுவலி உங்களுக்கு ஆண்டவர் அவ்வளவு ஞானத்தையும் அறிவையும் வச்சிருக்கிறார். அதான் பவுல் சொல்கிறார், எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட மேன்மை நிமித்தம். நீங்கள் போய் பாருங்க எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது எல்லாம் கர்த்தர் நமக்கு தான் வச்சிருக்கிறார். அது எல்லாம் ஒரு காலத்தில் பிசாசுகிட்ட இருந்துச்சு. இது இன்னொரு பக்கம். இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், பாதாளத்தில் அவங்க எல்லாம் இருக்கும்போது, மேல் பாதாளத்தில் இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லாம் இருக்கும்போது அவர்களை இயேசு இறை கவி கொண்டு ஏறி போனார். இதுவும் அவங்ககிட்ட இருந்த பொக்கிஷம். அந்த ஆத்மாக்களை எல்லாம் இயேசு கொண்டு போகிறார். ஒளிப்பிடத்தில் அந்த அந்தகாரத்தில் இருக்கக்கூடியதான பொக்கிஷங்களை கர்த்தர் கொடுத்தாருன்னு இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலக பிரகாரமான பொக்கிஷங்கள் அது ஒரு பக்கம் வரும். நான் இப்பவும் சொல்கிறேன், நீங்கள் உண்மையாக உழைச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருவார். ஆனால் இந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் இருக்குல்ல, அது கர்த்தர் கொடுக்கணும். ஞானம், உலக ஞானம் எடுத்துக்கோங்க, எத்தனையோ ஞானம் இருக்குது. விஞ்ஞானம்னு ஒன்று இருக்குது இல்லையா? இந்த விஞ்ஞானம் பாருங்கள், அவங்க ஏறி வானத்துக்கு ஏறி ஒரு 20% அதில் யூஸ்ஃபுல், 80% எடுத்திங்கன்னா அவங்க பணத்தை விரயமாக தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நிலாவுக்கு போயிட்டு வந்தாங்க, மொத்த பேரும் நிலாவுக்கு போயிட்டு வந்தாங்க, இப்போவும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிலாவில் கடைசியாக வாழ முடியாதுன்னு அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்க. அப்புறம் எலான் மாஸ்க் வந்தார், போய் நம்ம செவ்வாய் கிரகத்தில் மார்ஸில் வாழ வைக்க போகிறேன்னு சொன்னார். போட்டு எத்தனை 1000 கோடி செலவு. இப்போது லாஸ்ட் வீக்கு மார்ஸுக்கு ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க மார்ஸில் வாழ முடியாது, அங்கே இருக்கக்கூடியதான சில விஷயங்கள் வந்து நமக்கு ஒத்து வராது, வி கான் சர்வைவ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது விஞ்ஞானம், இதுக்கு பேர் விஞ்ஞானம். முயற்சி செய்கிறாங்க, ஆனால் அதோடைய முயற்சி எண்டு. இப்போ நம்ம பிப்ளிக்கலியே அந்த ப்ரூஃப் நம்மக்கிட்ட இருக்கு, பூமியை தவிர மனுஷன் வேறு எங்கேயும் வாழ மாட்டான்னு. இதுதான் ஞானம். அவங்க விஞ்ஞானத்தை விட மெய்ஞானம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தில் கர்த்தர் அந்த வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார். இந்த இப்போ நீங்கள் வர 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 இதே மாதிரி இது உள்ள இருக்க அறிவு இருக்குது, கர்த்தரை அறிகிற அறிவு. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இந்த ஞானம் அறிவு அதுக்குள்ள அவர்கிட்ட இருந்துச்சு. இப்போ கர்த்தர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ திறந்த வாசல் எதுக்கு வச்சிருக்கிறாரு? இதை படிங்க, இது உள்ள இருக்கிற ஞானத்தையும், விஸ்டம் அண்ட் த நாலேஜ். அதே நேரத்தில் உலகத்தில் ஒரு விஸ்டம் இருக்குது. அந்த பழத்துக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரூட் ஆஃப் ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதுக்கு இங்கிலீஷில் ட்ரீ ஆஃப் நாலேஜ்னு சொல்லுவாங்க. அதில் கிடைக்கிற அறிவு ஞானத்தை விட இதுதான் சிறந்தது. நாம் எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம்? அவங்களோட போட்டி போட்டு அவங்க கூட இருக்கிறத. இப்போ நம்ம பிள்ளைங்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், ஸ்கூலுக்கு போய் உட்காந்த உடனே அங்கே இருக்கிற பிள்ளைங்க 4 கார்ட்டூனை பற்றி பேசுது. உனக்கு நான் குட்டீஸை சொல்கிறேன், அயன்மேன் தெரியுமா, ஆண்ட்மேன் தெரியுமா, இப்படிலாம் பேசின உடனே மார்வல்ஸோடைய அந்த சீரீஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னு உடனே நம்ம பையன் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுது. நம்ம பொண்ணு, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரில. உடனே இது வந்து என்ன செய்யுது, இதுவும் அதை பார்க்க வேண்டி இருக்கு. பார்த்தா தான் அவங்களோட காம்படிட் பண்ண முடியுது, இல்லைன்னா கேவலமாக நினைக்கிறாங்க. உடனே இது மார்வல் சீரீஸ் பார்க்குது, கொரியன் சீரீஸ் பார்க்குது, அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு இங்கிலீஷ் சாங் கேட்குது. கேட்டால் தான் வேர்ல்டு நாலேஜோட என்னால் போட்டி போட முடியும். நான் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் இப்போ நீங்கள் தேவையில்லாமல் ஏற்றுற குப்பை மாதிரி அந்தந்த நேரத்துக்காக நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஒரு நாள் வரும், இதல்ல ஞானம் அறிவு, இதுக்குள்ள ஒன்று இருக்கு, இதுதான் ஞானம் அறிவு என்று உங்களுக்கு தெரிய வரும். அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் நஷ்டமும் குப்பையும் என்று விட வேண்டி வரும். ஒரு காலத்தில் இது லாபமாக இருந்துச்சு,
அவங்களோட போட்டி போடுறதுக்கு இதான் லாபமாக இருந்துச்சு. அவங்க கூட உட்காரும் போது இதுதான் ஞானமாக தெரிஞ்சிச்சு. இல்லைன்னா என்ன கில்ட்டியாக நினைப்பாங்க, என்ன தப்பாக நினைப்பாங்க, எனக்கு அறிவில்லைன்னு நினைப்பாங்க, என்னை ஒதுக்கிடுவாங்க. நோ இஷ்யூஸ். இப்போவும் சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் உங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது முக்கியமே கிடையாது. ஒரு 5 வருஷம் உங்க கூட இருக்கிறவங்க என்ன நினைக்க போகிறாங்கன்றது முக்கியமே கிடையாது. நித்தியமாக இவங்க கூட ஒருத்தர் இருக்க போகிறார், அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் அறிவு தான் உங்களுக்கு தேவை. அது இதில் இருக்கு. இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கிண்டர் கார்டன்லேருந்து ஒரு ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் ஒரு டீமோடு இருந்திருப்பீங்க, ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு அந்த காலத்தில் பேசுகிறதுக்கு ஒரு கதை இருந்திருக்கும். இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அந்த காலத்தில் ரோபோட்டு, ஜெயின்ட் ரோபோட்னு ஒன்று வரும். அந்த காலத்தில் விக்ரமாதித்தன் நமக்கு ஒன்று வரும். இதுதான் நம்ம அன்னைக்கு அது தெரிஞ்சிருந்தால் நமக்கு ஞானம். அப்படி தெரியலையா, கூட இருக்க பையன் தருவான், உனக்கு ஒன்றுமே தெரியாதா. இப்போ அந்த விக்ரமாதித்தனை தெரியும், நீங்கள் போய் சொல்லி பாருங்கள், இது பெரிய பூமர் அங்கிள் இருக்குமா. இன்னும் விக்ரமாதித்தன், அன்னைக்கு விக்ரமாதித்தன் தெரிஞ்சவன் தான் பெரிய ஆள். அன்னைக்கு சொல்கிறேன், அன்னைக்கு கிரிக்கெட் நடக்கும். வெறும் கிரிக்கெட் தானே நம்மளுக்குலாம், வேறு கேமே கிடையாது. கிரிக்கெட்டை நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவனுக்கு கிரிக்கெட்லாம் நல்லா தெரியுங்கம்பா. இப்போ கிரிக்கெட்னு சொல்லி பாருங்க, அது எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் இதில் தானே இருக்கீங்க. ஏஐ தெரியுமாம்பா. ஏஐயா அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒன்றுமே தெரியாதா? அப்போ அன்னைக்கு எனக்கு சரியதாக இருந்த ஞானம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி தான் சொல்கிறேன், இன்றைக்கி பெருசாக உங்களுக்கு இருக்கிற ஞானம் ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் போகும். ஆனால் இதில் இருக்கிற ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம் பரலோகம் வரைக்கும் உங்களோடு கூட வரும். இதைத்தான் கர்த்தர் தருகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுக்குற எதுலையுமே நஷ்டம் இருக்காது, லாபமானது. அல்லேலூயா. 2வது ஆண்டவர் அதே காரியத்தை ஒன்று சொல்கிறார், வாசிங்க பார்ப்போம். அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷங்களையும் அடுத்து ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்னா என்ன? இது அதை விட அடுத்து மிக முக்கியமானது. ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதையலுக்கு பைபிளில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்கிறார். வாசிங்க, தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். தானியேல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. இந்த தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த புஸ்தகத்தை, இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து. அப்போ புதையல்னு எதை சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புஸ்தகம் வார்த்தைகள் இருக்குல்ல, இது உள்ள கர்த்தர் சில தீர்க்க தரிசனங்கள், வெளிப்பாடுகளை கொடுத்துருக்கிறார் தானியேலுக்கு. கொடுத்துட்டு சொல்றாரு, இதை புதை பொருளாக வைத்து ஒரு நாள் வரும், முடிவு காலம் மட்டும் இதை புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு, அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும் என்றார். அப்போ புதையல்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல். இது அந்த காலத்துக்கிட்ட இல்லை, கர்த்தரை ஒளிச்சு வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்குன்னு இந்த வேதாகமத்தில் சில வெளிப்பாடுகளை, சில காரியங்களை கர்த்தர் ஒளிச்சு வச்சிருக்கிறார். இந்த ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷத்தை வாங்கிறதுக்கு தான், புதையலை வாங்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். திறந்த வாசல் எதுக்கு? ஒரு காலகட்டத்தில் இது எதுவுமே யாருக்குமே தெரியாது. பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகள் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் சபை காலம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. இயேசு என்கிற நாமம் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. சுவிசேஷம் புதையலாக வைக்கப்பட்டிருந்தது, மறைக்கப்பட்டிருந்தது. சில முக்கியமான காரியங்கள், இன்னும் சொல்லப்போனால் பரலோகத்தினுடைய வாசல் அவர்களுக்கு அடைக்கப்பட்டிருந்தது. இதெல்லாம் வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் அவர்களுக்கு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் இப்பொழுது இந்த வேதாகமத்திலிருந்து புதையல்களை வச்சிருக்கிறார். இந்த புதையல்களை இப்போ அவங்களுக்கு கிடைச்சதும் வேற, அதை விட மேலானது. உங்களுக்கு இன்னொரு வசனம் வாசிங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54வது வசனத்தை வாசிங்க. இல்லை 52. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும். நல்லா கவனிங்க, பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து, இது தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்துக் கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறார். அப்போ பொக்கிஷம்னா என்ன? பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் உங்களுக்குள் இருக்கிறது.
இந்த புதையல் தேறின வேதபாரகன் இது உள்ள அது இருக்கு. அப்போ இதுக்குள்ள இருக்கிற புதியவைகளையும் பழையவைகளையும் எடுக்கணும். நல்லா கவனிங்க, என்ன பாருங்க, என்ன கவனிங்க. புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்தல் எல்லாம் என்ன? ஒரு காலத்தில் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒரு புதையல் இதில் இருந்துச்சு. அவர்களுக்கு அதை கர்த்தர் கொடுத்திருந்தார். நாம் அதை தியானிக்கிறோம், அந்த காரியத்தை பெற்றுக்கொள்கிறோம். உண்மை. தானியேலுக்கு வெளிப்பாடு கொடுத்துருந்தார். உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தானியேல் புஸ்தகம் அப்படியே இயேசு காலத்தில் வந்துருச்சு. ஆண்டவரே சொல்கிறாரு, தானியேல் சொல்லி இருக்கிறானே, அப்போ வந்துருச்சு. அதே நேரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் யோவானுக்கு கொடுக்குறாரு. இப்போ தானியேலுக்கு கொடுக்கப்பட்டது பழைய பொக்கிஷம், யோவானுக்கு கொடுத்தது புதிய பொக்கிஷம். இந்த ரெண்டும் எஜமான்கிட்ட இருக்கும். புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானுக்கு சமமானமாக இருக்கிறது. அப்போ ரெண்டும் எஜமான்கிட்ட இருக்கு. இப்போ எனக்கு பழைய பொக்கிஷமும் வேணும், புது பொக்கிஷமும் வேணும். நான் இந்த பைபிளில் இருந்து படிக்கிற காரியங்களில் நல்லது, ஆனால் உங்களுக்குள்ளிருந்து ஒரு வெளிப்பாடு வரும், அதுதான் புதிய பொக்கிஷம். ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இங்கே நீங்கள் என்ன விசுவாசிக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சர்ச்சுக்கு வரேன், இங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ்க்கு அந்த ரெவலேஷன் இருக்கணும், வர ஊழியக்காரனுக்கு ரெவலேஷன் இருக்கணும், புது புது காரியங்கள் பேசணும், கேட்காத விஷயத்தை கேட்கணும் எல்லாம் நினைக்கிறீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு வரீங்களா? ஆண்டவர் வெறும் ஊழியக்காரனுக்காக மட்டும் இதை வைக்கலை. இதை எழுதினவன் யாரும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியில் இருந்தவனே கிடையாது பழைய ஏற்பாட்டில். நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆடு மேய்க்கிறவர் தீர்க்கதரிசியாக மாறி இருப்பார். ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவர் தீர்க்கதரிசியாக மாறி இருப்பார். சங்கீதம் எழுதியிருப்பார். ஆடுகளுக்கு பின்னால் அலைகிறவர் தீர்க்கதரிசியாக மாறி இருப்பார். ஆமோஸ் மாறி இருப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர் தோரா எழுதியிருப்பார். 5 புஸ்தகத்தை எழுதியிருப்பார். பார்க்குறீங்க தானே? அவங்கவுங்களுக்கு வேற ஒரு வேலை இருந்துச்சு. அவர்களை கர்த்தர் ஊழியக்காரனாக மாற்றி அங்கே அவங்களுக்கு கொடுக்குறாரு. அவர்கள் தீர்க்கதரிசிகளாக மாறினார்கள். அதே மாதிரி தான் உங்களுக்கும் வேலை இருக்குது. நீங்கள் ஏதோ பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்குரியதான வெளிப்பாடுகள் பொக்கிஷங்கள் ஆண்டவர் வச்சிருக்கிறார் பரலோகத்தில். அதை வாங்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. Now you are only satisfied with the older one. ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, இதை தியானிச்சு இதிலிருந்து எடுத்துக்கிறேன். நல்லது, இது ஒரு பழைய பொக்கிஷம் இல்லைன்னே சொல்லலை. இது உள்ள உங்களுக்கு தேவையான ஒரு புது பொக்கிஷம் இருக்கு. இப்போ பாஸ்டர் இருக்கிறாங்க, வர செய்தி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? வருஷம் ஃபுல்லாக பழைய செய்தியை கொடுத்தா ஓகே சொல்லுவீங்களா? சில எவாலஞ்சிஸ்ட்லாம் நான் ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன், இப்போ இல்லை, ஆரம்பத்தில் பார்த்துருக்கேன். 3 மெசேஜ் தான் இருக்கும். எங்கிட்டையுமே அப்படி தான் இருந்துச்சு. 3 மெசேஜ் தான். 1, சகேவே இறங்கி வா. 2, லாசருவே வெளியில் வா. 3, பேதுருவே நடந்து வா. இறங்கி வா, வெளியில் வா, நடந்து வா. இந்த வாரம் இவங்களுக்கு வெளியில் வா, அடுத்த வாரம் அவங்களுக்கு நடந்து வா, 3ஆவது வாரம் அவருக்கு இறங்கி வா. அன்றைக்கி எங்களுக்கு ஒரு பெரிய கிருபை. அன்றைக்கி என்னென்னா யூடியூப் இல்லை, ரெக்கார்டிங்கும் கிடையாது. இங்கேருந்து நாங்கள் போகிறது 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். ஸோ இங்கே இருக்கிறவங்க அங்கே வரப்போகிறதும் இல்லை. இங்கே நடப்பார் பேதுரு, அங்கேயும் நடப்பார். அடுத்த வாட்டி இங்கே சகே இறங்குவார், அங்கேயும் இறங்கிடுவார். இங்கே ஒரு தடவை லாசர் வெளியே வந்தால் அங்கேயும் வந்துடுவார். இங்கே எங்கே கொடுமை ஆகும் தெரியுமா? இந்த வெளிநாட்டுக்கெல்லாம் வந்துட்டோம்னா, இப்போ மீட்டிங் வைக்கிறீங்கல்ல, இப்போ பரவாயில்ல, சர்ச்சில் ஒரு நாள் தானே வைக்கிறோம், 2-3 நாள் வைக்கிறோம்ல. சில இதில் வீக் டேஸில் அப்போல்லாம் மீட்டிங் இருக்காது. இப்போ நீங்கள் சர்ச்சில் மீட்டிங் வச்சுட்டீங்க, பல இடங்களில் வீக் டேஸ் மீட்டிங் இருக்காது. வீட்டு கூட்டம்பாங்க. வீட்டு கூட்டத்தை வச்சு விட்டாங்கன்னா வீடு மட்டும்தான் மாறும், ஆளே மாறாது. அவங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி இந்த பிரதர் வீட்டில் வீட்டு கூட்டம், நாளைக்கு அந்த சிஸ்டர் வீட்டில், நாளைக்கு அவர் வீட்டிலம்பாங்க. நம்ம என்ன நினச்சிருப்போன்னா, இவர் வீட்டில் லாசருவை கொடுத்துருவோம், அவங்க வீட்டில் சகைவை கொடுத்துருவோம், இவங்க வீட்டில் பேதுருவை கொடுத்துருவோம்னா 3 இடத்துலையும் ஒன்றே தான் உட்காந்துருக்கோம், ஆளே மாறாது. அவங்க நினச்சிப்பாங்க, பேதுருவையும் லாசருவையும் வச்சுன்னே இருந்தாலும் ஓட்டுறான் போல் அப்படின்ட்டு. இப்போ வேறு வழியே இருக்காது, பழைய பொக்கிஷன் தான் இருக்கும். இப்போ அதை மாதிரி பாஸ்டர் வருஷம் ஃபுல்லாக கொடுத்தா ஒத்துப்பீங்களா? போன மாதம் கொடுத்த வாக்குத்தத்தை இந்த மாதம் கொடுத்தவொடனே முடிச்ச உடனே சொல்லுவீங்க, பாஸ்டர் இதே வாக்குத்தத்தை தான் பாஸ்டர் போன மாதம் கொடுத்தீங்க. போன ஜனவரிக்குள்ள வாக்குத்தத்தை இந்த ஜனவரி கொடுத்தாருன்னா நீங்கள் முடிஞ்ச உடனே சொல்கிறீங்க, பாஸ்டர் இதே வாக்குத்தத்தம் தான் போன வருஷமும் கொடுத்தீங்க. அப்போ வேறு வழியே இல்லை, வேறு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாகணும்ல, இந்த நியூ ஒன் வரணும்ல. அதே மாதிரி தான் வெளிப்பாடில் நியூ ஒன் வரணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வெறும் பழசை வச்சே ஓட்ட முடியாது, அதில் திருப்தி ஆகவும் கூடாது. அதில் ஒரு வெளிப்பாடு கிடச்சிருச்சு, நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகி உட்காந்துட்டிங்கன்னா, எப்போ ஒரு வெளிப்பாடு வந்துருச்சோ அந்த வெளிப்பாடு வந்த உடனே அது பழைய பொக்கிஷம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அலைஞ்சு திரிஞ்சு ஃபெஸ்டிவலுக்கோ பர்த்டேக்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஷர்ட் வாங்குறீங்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க இல்லையா? போடுற அன்றைக்கி அதுக்கு பேர் என்னது?
புது ட்ரெஸ்ஸு, அடுத்த வாரம் போட்டால் பழைய ட்ரெஸ்ஸு. போடுற அன்றைக்கி மட்டும்தான் அதுக்கு பேர் புது ட்ரெஸ்ஸு இல்லையா? அதுக்கப்புறம் போட்டால் அதுக்கு பேர் பழைய ட்ரெஸ்ஸு. அடுத்த பர்த்டேக்கு, அடுத்த ஃபெஸ்டிவலுக்கு ட்ரெஸ் கேட்கும் போது இந்த ட்ரெஸ்ஸு, ஐயோ இது பழசு, போன வருஷம் வாங்கினது, அன்னைக்கு இது புதுசு தானே. யாரை ஏமாத்த பார்க்குறீங்க? அதே தான் இதுலேயும் சொல்கிறோம். எப்போ ஒரு வெளிப்பாடு வந்துச்சோ அது பழசு. திருப்பி ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இன்னும் கேட்கணும், புதையல்களை கேட்கணும். ஒளிப்பிடத்தில் உள்ளதான புதையல்களை எனக்கு எடுத்து கொடுங்க ஆண்டவரே, அங்கே இருக்கிற எனக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்தி கொடுங்க. எத்தனை சும்மா ஒரு நாள் வேதத்தை அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு சில காரியங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆண்டவரே இதெல்லாம் எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு தோணிருச்சு. இதுவே இன்னும் நம்ம அந்த ஒரு பெரிய ஊழியக்காரர், இந்த பாஸ்டருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள், ஆர் ஸ்டான்லி அண்ணன். ஸ்டான்லி அண்ணன் வந்துட்டு அன்றைக்கி ஒரு இதில் சொல்கிறாங்களாம், ஒரு பேட்டியில் சொல்கிறாங்களாம், அவங்க சொல்கிறாங்களா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 70 வயசு கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. எவ்வளோ பர்ஃபெக்ட் பாருங்கள். நான் 70, நான் இல்லை 67, 77, 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, 77 ஆயிடுச்சு. அவ்வளோ பெரியதான ஒரு வேத பண்டிதர் அவர் சொல்கிறாராம், இந்த பைபிளில் நான் ஒரு 5% தான் தம்பி முடிச்சிருப்பேன் போல அப்படின்னாராம். 5% படிச்சிருப்பேன் அப்படின்னாராம். நான் சொன்னேன், அவரே 5%னா நம்மளாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இப்போ தான் பிரிக்கிறோம் இல்லையா? இதில் உள்ளதில் 5% தான் அவரே எடுத்திருக்காரு. அப்போ உங்களுக்கும் எனக்கும் 95% இருக்குது இன்னும் இதில். இதை எடுக்கிறதுக்கு இன்னும் அவ்வளோ பொக்கிஷம் கிடக்குது உள்ள. என்னைக்கு நாம் இதை எடுத்து முடிக்க? நமக்கு என்ன 2 வெளிப்பாடு கிடைச்ச உடனே சாட்டிஸ்ஃபைடு. இதை வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. ஒரே சாட்சி 20 வருஷம் சொல்லுவாங்க. நான் சாட்சியை குறை சொல்லலை, சாட்சி சொல்லுங்க, வேணான்னு சொல்லலை. அடுத்து வெளிப்பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கணும். இது உள்ள இருக்குது, அவ்வளோ இருக்குது. ஆண்டவரே சொல்கிறார், உனக்கு திறந்த வாசலை வைக்கிற எதுக்கு தெரியுமா? ஒளிப்பிடத்தில் உள்ள பொக்கிஷங்களை எடுத்து கொடுப்பதற்கு. சபை பொக்கிஷங்களை அள்ளுகிற இடமா மாறணும். உங்களுடைய மைண்ட் தாட்டும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது. எதில் குறைவாக இருக்குது? இங்கே வரும்போது இந்த வருஷத்தில் கர்த்தர் என்ன தருவார்? என்னைக்காவது இதுலேருந்து அப்படி கேட்டிருக்கிறீங்களா? இந்த வருஷம் வேதத்தில் எனக்கு என்ன தருவீங்க ஆண்டவரே, என்ன வெளிப்பாடுகள் கொடுப்பீங்க? உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற உலகத்தின் ஆசீர்வாதங்கள் ஒருவேளை அடுத்த தலைமுறைக்கு போகும், இல்லை போகாமலும் போகலாம். ஒருவேளை அடுத்த தலைமுறையிலேருந்து அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு போகுமா போகாதான்னு தெரியாது. ஆனால் இதில் நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்கள பொக்கிஷம், இது கண்டிப்பாக உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே ஒரு தலைமுறைக்கு போகும். அவன் பரலோகத்துக்கு வந்துட்டானா அது பரலோகம் வரைக்கும் அந்த பொக்கிஷம் வரும். இதுதான் இருக்கிறதுலையே பெஸ்ட் ட்ரெஷர். அப்படிதான் பைபிள் சொல்லுது. பொக்கிஷம், புதையல். இந்த புதையலை நம்ம தோண்டணும் இல்லை உட்காந்து. புதையல் சும்மா கிடைக்காது பாருங்களேன். இப்போது அந்த காலத்தில் உள்ள பொக்கிஷம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜாவோட வீட்டில் ஒரு பொக்கிஷம் இருக்குது. அங்கே போனவொடனே அது இருக்கும் அந்த இடத்துல. சில வீட்டிலலாம் போனோன்னா டேபிள் மேலேயே அப்படி இருக்கும். சிலர் ஹீரோவை போட்டு வச்சுருப்பாங்க. சிலர் போய் இன்னும் வீட்டுக்கு போனவுடனே இந்த கம்மலெல்லாம் இயரிங்ஸ்லாம் கழுவி டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க வேலெட்டை எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுட்டு போயிடுவாங்க. இதை நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், அங்கே அந்த இடத்துக்கு போனாலே கிடச்சிடும். ஆனால் புதையல் அப்படி கிடைக்காது. புதையலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? தோண்டணும். அதுக்கான ஒரு முயற்சி இருக்குது. நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்காரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இது சும்மா கிடைக்காது. புதையல் தானாக கிடைக்காது. பொக்கிஷம் தானாக கிடைச்சிரும், வாய்ப்பு இருக்குது, போகிற வழியில் கிடைக்கும். ஆனால் இது அது அல்ல. இது நீங்கள் தோண்டுனா தான் கிடைக்கணும். தேவ சமூகத்தில் போய் உட்காரணும், ஆண்டவரே எனக்கு கொடுங்கன்னு கேட்கணும். கேட்க கேட்க எவ்வளவுக்கு எவ்வளவு தோன்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு புதையலாக இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் தங்க கிணறு தோண்டுவாங்க, பார்த்துருப்பீங்க. கோல்டு மைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தோன்றமோ அவ்வளோக்கு அவ்வளோ கோல்டு என்ன கிடைக்கும், கிடச்சிட்டே இருக்கும். சில கோல்டு மைன்ஸ்லாம் எத்தனையோ வருஷம் கிடச்சிட்டே இருக்குது. சில ஆயில் கிணறு பாருங்கள், எத்தனையோ வருஷம். எனக்கு தெரிஞ்சலாம் சவுதி அரேபியாவில் இருக்கிறது மோர் தென் 70 இயர்ஸ் மேலே அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இருக்குதாம்மா 100 வருஷத்துக்கு. தோண்ட 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 வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு ஊத்து மாதிரி. இந்த பூமிக்குரியதான புதையல்கள் கூட, பொக்கிஷங்கள் கூட ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆனால் பரலோகம் வச்சிருக்கிற இந்த பொக்கிஷம் இல்லாமல் போகவே போகாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை வச்சிருக்கிறார். எதற்காக? ஒன்று, அந்தகாரத்தில் உள்ளதான பொக்கிஷங்களையும், 2, ஒளிப்பிடத்தில் உள்ளதான புதையல்களையும். அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷம் என்பது கர்த்தர் ஆதாம் இழந்தவைகளை நமக்கு மீட்டு கொடுத்தது. புதையல் என்பது கர்த்தர் நமக்கென்று வைத்திருப்பது. இந்த 2ஐயும் கர்த்தர் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நம்ம எல்லோரும்
பாஸ்டர் சொன்ன நேரத்துக்கு நான் முடிச்சிட்டேன். இன்னொரு 1 நிமிஷம் மட்டும் நான் ஜெபம் பண்ணி முடிச்சு பாஸ்டர் கையில் கொடுத்துட்றேன். எல்லா கண்களையும் மூடுவோமா? சபை இந்த பொக்கிஷத்தையும் இந்த புதையலையும் தேடுகிற இடமா தான் இருக்கணும். எல்லா கண்களையும் மூடுவோம். இதுக்கு தான் நம்ம வாஞ்சிக்கணும் ஆண்டவர்கிட்ட. உலக பிரகாரமான காரியத்தில் கவலையப்படாதீங்க, அதெல்லாம் தானாக வந்துடும். தேவன் கொடுக்க மாட்டார்னு சொல்லவே இல்லை. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? தம்மகிட்ட இருந்த ஒரே பேரான குமாரனையே தந்துட்டாரு. எவ்வளவு ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அதில் கொஞ்சம் தரமாட்டாரா? நமக்கு இருந்த ஒன்னையே கொடுக்குற அளவுக்கு பெரிய மனசு நம்ம ஆண்டவருக்கு இருக்கு. அந்த ஒன்னையே கொடுக்குற அளவுக்கு ஆண்டவருக்கு பெரிய மனசு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த உலக ஆசீர்வாதம்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒன்றுமே கிடையாது. அது மண்ணு மாதிரி ஆண்டவருக்கு. பாதத்துக்கு கீழே இருக்கிற மண்ணு மாதிரி, கடற்கரை மணலை போல கிடக்கு. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் நீங்கள் நான் வாஞ்சிக்க வேண்டியது அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களையும், தேவனின் ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷம். ஆண்டவரே, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஞானம் அறிவு என்கிற பொக்கிஷத்தை எங்களுக்கு கட்டளையிட்டு கொடுங்கப்பா. வேதத்தை தியானிக்கும் பொழுது உங்களுடைய ஞானம் எங்களுக்கு வரட்டும், உங்கள் அறிவு எங்களுக்கு வரட்டும். இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளுகிற அறிவெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். பவுல் கமாலிடத்திலிருந்து அறிவை பெற்றுக்கொண்டார். ஆனால் ஒரு நாள் அது நஷ்டமும் குப்பையும் என்று சொன்னார். ஆனால் தேவனுடைய ஞானம் ஒரு நாள் அவருக்கு வந்தது. அவரை அறிகிற அறிவு அவருக்கு வந்தது. அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிச்சு, மிச்சம் எல்லாமே நஷ்டம், மிச்சம் எல்லாமே குப்பை. தேவன்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு வேதத்தினுடைய ஞானத்தையும் உங்களுடைய ஞானத்தையும் அறிவையும் எங்களுக்கு தாங்கப்பா. அவருக்குள்ள அடங்கி இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ வேணாலும். 2வது, ஆண்டவர் உங்களுக்கு புதையல்களை வச்சிருக்கிறார். அது உங்களுக்காக மட்டும், எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த வாஞ்சை வரணும். ஸ்பிரிச்சுவலி அந்த ஞானம் வந்துடணும், அந்த வாஞ்சை வந்துடணும். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே ஓடிக்கிட்டு இருக்க போகிறீங்க? எல்லாரும் ஓடுற மாதிரி தான் நீங்களும் ஓடுறீங்க. எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறாங்க, நீங்களும் பெற்றுக்கொள்கிறீங்க. ஆனால் புதையல் இருக்கு பாருங்க, அது உங்களுக்காக மட்டும், வேறு யாருக்கிட்டையுமே இருக்காது. அது ஹெவன் உங்களுக்கு கொடுக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே அந்த ஞானம் எனக்கு வேணும்ப்பா. ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில். அப்படி அதை விரும்புகிறவங்க மட்டும், சும்மா நான் எப்பவும் சொல்லுவேன், கரங்கள் நாங்கள் பார்க்குறோம், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். நீங்கள் கரம் தூக்காமல் இருந்தால் கூட நல்லது. தூக்கி கர்த்தரை ஏமாத்துறதா நினச்சி நீங்கள் ஏமாந்துடாதீங்க. உண்மையிலே எனக்கு இப்படிப்பட்ட புதையலும் பொக்கிஷமும் எனக்கு வேணும், அப்படி ஒரு வெளிப்பாடு எனக்கு வேதத்திலேருந்து வேணும். படிக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி கொடுக்கணும். இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற தொடர்புகளை சொல்லி கொடுக்கணும். வசனத்துக்கு பின்னாடி இருக்கிற வாசனை எனக்கு தெரியணும். அந்த மகிமைக்குள்ளே நான் பிரவேசிக்கணும் அப்படின்னு சொல்லி உண்மையாக வாஞ்ச இருக்கிறவங்க சிலர் சில பைபிள் டீச்சர்கிட்ட போய் கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்பர்ஜன் மாதிரி பிரசங்கம் பண்ணணும், நாங்கள் என்னங்க பண்ணணும்? யாரை மாதிரி நீங்கள் பிரசங்கம் பண்ணணுன்னா ஒன்றுமே இல்லை, கர்த்தர்கிட்ட போய் கேளுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், உங்களுக்குன்னு ஒரு வெளிப்பாடு வச்சுருப்பார். ஸ்பர்ஜன் வேறு யாரை மாதிரியுமே பிரசங்கம் பண்ணலை. நமக்கு முன்மாதிரி கிறிஸ்து தான், ஆவியானவர் தான். அவரை மாதிரி தான் நம்ம மாறணும். நீங்கள் போய் கேளுங்க. இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவர். எனக்கு அந்த புதையல் வேணும், அந்த பொக்கிஷம் வேணுங்கிறவங்க மட்டும் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எனக்கு தாங்கப்பா. தேவனாகிய கர்த்தர் உம்முடைய ஞானம் அறிவு என்கிறதான பொக்கிஷத்தால் எங்களுக்கு நிரப்புங்க. தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடுகள் எங்களுக்கு கொடுங்க. வசனத்தினுடைய வெளிப்பாடுகள் எங்களுக்கு கொடுங்க. எழுதி வைத்திருக்கிற வசனத்தினுடைய புதையல்களை தோண்டி எடுக்கிற கிருபை எங்களுக்கு கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் அதை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவரே தான் சொல்லியிருக்கிறார், இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் சொல்லுகிறதாவது. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான காலை மத்தியான வேளைக்காய் ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் புதையல்களையும் பொக்கிஷங்களையும் எங்களுக்கு தருவீராக. வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக. மறை பொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுப்பீராக. வசனத்தினால் சபை நிரப்பப்படுவதாக. சபை வசனத்தினால் தேறினவர்களாய் மாறுவதாக. தெசலோனிக்கேயர்களைப் போல, பெராயா பட்டணத்தாரை போல, இந்த டவுலஸ் மக்களும் வசனத்தில் தேறினவர்கள் என்று சொல்லத்தக்கதாக அப்படி ஒரு சாட்சியை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை தருவீராக.
மகிமையின் தேவன் உம்மை வெளிப்படுத்தி கொடுப்பீராக. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த வசனங்கள் அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். எங்கள் ஜனங்களுக்குள்ள அப்படி ஒரு வாஞ்சை பெருகட்டும் அப்பா. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.